வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் மகர ராசிக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி கூறுகிறேன். இதுவரை மகர ராசிக்கு 2ஆம் வீட்டில் இருந்த சனி விலகி 3ஆம் வீட்டிற்கு சனி பெயரப் போகிறார். வருகிற மார்ச் 29, 2025 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து விலகி மீன ராசிக்கு பெயர உள்ளார். ஜூன் 3, 2027 வரை அங்குதான் இருப்பார். உலக அளவில் உள்ள மாற்றங்களுக்கும் தனி மனித வாழ்வில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றங்களுக்கும் சனிதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. சனி பெயர்ச்சி தான் அதிக நாட்கள் நீடித்திருக்கும். ஏனெனில் சனி ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல எடுத்துக்கொள்ளும் காலம் 2.5 வருடங்கள் ஆகும். இது மகர ராசிக்கு சந்தோஷமான தருணம். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். நிறைய அவமானங்களை சந்தித்து போராடி முடித்து விட்டார்கள். மன வாழ்க்கையில் நிறைய சோதனைகள் மாறி சந்தோஷங்கள் மலரும் நேரம். பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். புத்துணர்வுடன் இருப்பார்கள். இந்த சனி பெயர்ச்சியில் ரிஷபராசிக்கும் மகர ராசிக்கும் தான் சனி பகவான் பல அற்புதமான பலன்களை கொடுக்க உள்ளார். இது ஒரு வரம். பூர்வீகத்தில் உள்ள வழக்கு வில்லங்கம் விலகிவிடும். மகர ராசிக்காரர்கள் வைராக்கியம் மிகுந்தவர்கள். மகர ராசிக்கு இனி இது ஒரு பொற்காலமாகும். மாபெரும் செல்வங்களை சனி பகவான் வாரி வழங்க உள்ளார். இனிமேல் 3இல் சனி விற்காத இடம் விற்கும். புது மனைகளை வாங்குவார்கள். முயற்சிகள் பலிதமாகும். வருமானம் பெருகும். இளைய சகோதர சகோதரிகள் உங்களை மனதை புரிந்து கொண்டு உங்களுடன் சுமூகமாக நடந்து கொள்வார்கள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி அந்யோன்யம் கூடும். உடலில் இருந்து வந்த நோய் விலகி ஆரோக்கியமாகும். வராத பணம் வரும். செல்வம் செல்வாக்கு கூடும். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைக்கும். இது நாள் வரை பட்ட கஷ்டங்களும் சோதனைகளும் விலகி பக்குவப்பட்ட நிலைமைக்கு மகர ராசிக்காரர்கள் வந்து விடுவார்கள். சனிக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு சென்று வாருங்கள். அது மிக முக்கியம். இனிமேல் எல்லாம் வெற்றியே. மகரம் இனி வரும் காலம் சிகரம் தொடும். நன்றி. வணக்கம்.